சார் நாங்கள் வந்து அதாவது இன்றைக்கி பெயில் போடலை. இது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸ், செஷன்ஸ் கோர்ட்டு தான் போடணும். இன்றைக்கி செஷன்ஸ் கோர்ட்டு விடுமுறை இல்லை, அதில் வெக்கேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறப்பயே நேரடியாக போய் ரிஜெக்ஷன் ஆஃப் அரெஸ்ட், அந்த கைதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கள், இது வந்து கைது பண்ணக்கூடிய தேவை இல்லை, அதாவது பிரேமா பேசி இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் தரப்பு வாதத்தை வச்சோம். அதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் 40 பேருங்கிறது 41 பேர் மரணங்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் அதுக்கான சட்டப்படி என்னவோ செய்வோம். இல்லை சார், கைது நடவடிக்கைக்கு ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்றதுக்கான காரணம் என்ன சொன்னீங்க? என்ன சொல்லி அது வாதங்கள்? இல்லை கைது நடவடிக்கை ஏன் கூடாதுன்றதுக்கான என்ன வாதங்கள் சார்? இல்லை நோக்கம் இல்லை, கேட்டதில்லை, இல்லை அதில் கேட்ட இடங்கிறது இல்லை. இது வந்து திட்டமிட்டு செஞ்சதே அல்ல, இது நாங்கள் திட்டமிட்டு செய்யலை, நாங்கள் செஞ்சது ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து உரிய பாதுகாப்பு திட்டமிட்டு கொடுக்காதவங்களோட தவறு தான். அந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் நிற்க முடியுங்கிறது தெரியும். இப்போ எங்கள் தரப்பில் நாங்கள் பொதுமக்கள் கூடுறாங்க, எங்கள் மக்கள் கூடுறாங்க, எங்களோட தொண்டர்கள் கூடுறாங்க, அதுபோக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து கூடுறாங்க. இதை வந்து அவங்க தரப்பில் இருக்கிற உளவுத்துறை பார்த்துருக்கணும், இவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு இருக்கணும், அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் அவங்களோட தோல்வியை எங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இப்போ எஃப்ஐஆரில் வந்து கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இவர் தலையில் எல்லாமே சுமத்திருக்காங்க, பழியை சுமத்துற மாதிரி சுமத்திருக்காங்க. அது நான் சட்டப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் சிந்திக்க தயாராக இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த சிபிஐ வழக்கு விசாரணை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறோம். அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வர இருக்குது. அதில் நாங்கள் எதாக இருந்தாலும் பார்க்க தயாராக இருக்கோம். எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்க்குறோம். அது இல்லை, குற்றச்சாட்டு எங்கள் மேலே எதுவும் வைக்கல. உண்மையை கேட்டார், அவங்க வந்து எங்களை பேச விடாமல் செஞ்சாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட உண்மையை சொல்லியாகணும்னு சொன்னோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே எங்களோட தரப்பில் நாங்கள் எத்தனை முறை மனு கொடுத்தோம், எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ணாங்க, கொடுத்த இடத்தையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க, நான் கேட்ட வழியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் மட்டுமே தான் உங்களுக்கு ஆப்ஷன்னு கொடுத்தாங்க. அந்த இடம் வந்து அது அந்த ஒரு குறுகிய இடம்னு அவங்களே 2025 ஒரு ஏடிஎம்கே வந்து இதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து குறுகிய சந்துங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த நோக்கமாக தான் இருக்கும். வெறுமனே திட்டமிட்டு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை, ஏடிஎம்கே பார்ட்டி கேட்டிருக்காங்க, அது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குது. அது தேவைங்கிற போது நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம். அது இப்போ தேவையில்லை, நாங்கள் ட்ரையலில் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம்.